நாம பகல் நேரத்துல என்ன சாப்பிட்டாலும் நாம செய்யற வேலையில அது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். ஆனா நைட் டைம்ல அப்படி இல்லைங்க. நாம என்னதான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் கரெக்டான டைம்ல சாப்பிட்டாதான் நம்ம உடல் ஹெல்த்தியா இருக்கும். குறிப்பா இரவு நேரங்கள்ல சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் சில இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடிச்சிட்டு தூங்குறோம். பால்ல என்னதான் புரோட்டீன், கால்சியம்னு அதிக சத்துக்கள் இருந்தாலும் இதுல இருக்கிற லாக்டோஸ் ஜீரண பிராபலத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை கெடுக்குது. இதனால நைட் டைம்ல பால் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற கிட்ஸோட ஃபேவரட் டிஷ் பாஸ்தா. இதுல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. இது நம்ம உடல்ல அதிக இன்சுலின் சுரக்க வைக்குது, டிஷ்யூல கொழுப்புகள் உண்டாக்குது. டின்னருக்கு பாஸ்தா சாப்பிட்டீங்கன்னா சரியா தூக்கம் வராது. கார்பரேட் எம்ப்ளாயிஸ் மோஸ்ட்லி பீஸா தாங்க அதிகம் சாப்பிடுவாங்க. இதுல கார்போஹைட்ரேட்ஸ், சோடியம், கொழுப்புகள் அதிகமா இருக்கு. இது பாடி வெயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். நார்மல் டைம்ல சாப்பிட்டாலே இப்படின்னா நைட் டைம்ல சொல்லவா வேணும். டின்னருக்கு அப்புறமா நிறைய பேர் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க. இதுல அசிட்டிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். இதனால தூக்கம் பாதிக்கப்படும். கீரை நைட் டைம்ல சாப்பிடக்கூடாதுங்க. கீரையை சாப்பிட்டா உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரி கிடைக்குது. இதனால ஜீரண கோளாறு ஏற்படும். நைட் பார்ட்டில நம்ம கண்டிப்பா நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதிகமா இருக்கும். நான்வெஜ்ல அதிக புரோட்டீன், கொழுப்பு சத்துகள் இருக்கு. ஒரு நான்வெஜ் டிஷ் சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாக மினிமம் 3 ஹவர்ஸ் ஆகும். நைட் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்னா நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீவர் வருமானு தெரியல, பட் கண்டிப்பா தூக்கம் வராதுங்க. சாக்லேட்ல காஃபின், சுகர் மற்றும் கொழுப்பு சக்திகள் அதிகமா இருக்கு. இது பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. காஃபின் கண்டிப்பா ஜீரண கோளாறு ஏற்படுத்தும். ஸோ நைட்ல ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. ஆயில் ஐட்டம்ஸ் மற்றும் காரமான டிஷ்ஷை நைட் டைம்ல அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நாம தூங்கும் போது பிரெயின், ஹார்ட் தவிர எல்லா பார்ட்ஸும் ரெஸ்ட் எடுக்கும். பட் நாம டின்னர்ல ஆயில் மற்றும் ஸ்பைசி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணா நம்ம பாடி பார்ட்ஸுக்கு இன்னும் அதிக வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும். இதனால ஜீரண கோளாறு ஏற்படும். நைட்ல எப்பவும் டீ, காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா டீல தியோப்ரோமைன் அண்ட் காஃபில காஃபின் அதிகமா இருக்குங்க. இதனால நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். அப்படியானா நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இனிமேலாவது நைட்ல எப்பவும் லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க, நிம்மதியா தூங்குங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.